ஒரு அழகான பச்சைக்காடு. அந்த காட்டில் ஒரு பழைய பெரிய மரத்தின் ஓட்டைக்குள் ஒரு ஆந்தை வாழ்ந்து வந்தது. பகல் நேரத்தில் ஆந்தை தூங்க மிகவும் விரும்பும். ஒரு வெயில் நிறைந்த மதிய நேரம் ஆந்தை ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. அப்போது அருகிலிருந்த ஒரு பச்சை வெட்டுக்கிளி மிகவும் சத்தமாக பாட ஆரம்பித்தது. சிர் சிர் சிர். அந்த சத்தத்தால் ஆந்தையின் தூக்கம் கெட்டது. அது மர ஓட்டையிலிருந்து எட்டி பார்த்து சொன்னது, "ஏய் வெட்டுக்கிளியே, நான் வயதானவள், தூங்கவிட மாட்டாயா? சற்று அமைதியாக இரு." ஆனால் வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டு சொன்னது, "இந்த காடு உன்னுடையது மட்டுமல்ல, எனக்கு பாட உரிமை இருக்கிறது." அதற்கு பிறகு அது இன்னும் சத்தமாக பாடியது, சிர் சிர். ஆந்தை சற்று யோசித்தது. வாதம் செய்வது பயனில்லை. பகலில் என் கண்களும் தெளிவாக பார்க்காது. அதனால், வெட்டுக்கிளியே என்று ஆந்தை சொன்னது, "உன் பாடல் மிகவும் அழகாக இருக்கிறது. என்னிடம் ஒரு மந்திர பானம் இருக்கிறது. அதை குடித்தால் உன் குரல் இன்னும் இனிமையாக மாறும். உள்ளே வா, ஒரு முறை குடித்துப் பார்." வெட்டுக்கிளி பெருமைப்பட்டு நினைத்தது, "ஆஹா, என் பாடல் இவ்வளவு சிறந்ததா?" எந்த யோசனையும் இல்லாமல் அது ஆந்தையின் மர ஓட்டைக்குள் குதித்தது. இருட்டுக்குள் ஆந்தைக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்தது. ஒரே நொடியில் ஆந்தை வெட்டுக்கிளியை பிடித்தது. அன்று இரவு காடு மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆந்தை நிலவின் ஒளியில் நிம்மதியாக அமர்ந்தது. இனிய வார்த்தைகள் எல்லாம் உண்மையான நட்பல்ல. யோசிக்காமல் நம்பினால் ஆபத்து வரும்.